ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எலிப்ஸினுடைய அடுத்த கண்டினியூட்டி வந்து பார்ப்போம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் எலிப்ஸை பற்றி போய் டெஃபினிஷன் பார்த்தோம். அதோட மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் வந்து பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி, அதனுடைய லென்த் வந்து எப்படி வச்சுக்கிறது அப்படி வச்சு பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், ஏபி வந்து ஒரு மேஜர் ஆக்சிஸ். சென்டர் வழியாக போச்சுன்னா அது வந்து மைனர் ஆக்சிஸ்ன்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் F1 வந்து ஃபோக்கஸ் and F2 வந்து focus. That means F1 and F2 is the focus. ரைட்டுங்களா? Suppose length of the major axis from A to B, ஏலேருந்து பிக்கு, இப்போ இது வந்து 0, this is the center. ரைட்டா? மேஜர் ஆக்சிஸினுடைய சப்போஸ் இதனுடைய AO is equal to A and OB is equal to A அப்படின்னா length of the major axis இது 2A. அதே similarly length of minor axis suppose இதனுடைய length B or இதோட length, that means என்னன்னா 2B. that means என்னது OC is equal to B and OD is equal to B. அப்போ மேஜர் ஆக்சிஸ் 2A இருக்கிற மாதிரி மைனர் ஆக்சிஸ் வந்து 2B. ஓகேங்களா? அடுத்து length of distance between the foci. ஃபோசினா இதனுடைய லென்த், that means F1 and F2னுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னா 2Cன்னு நம்ம வச்சுக்கிற வேண்டியதான். ரைட்டுங்களா? அப்போ மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம ஏ அண்ட் பின்னு வச்சு நம்ம வந்து அதனுடைய லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் அண்ட் லென்த் ஆஃப் தி ஃபோசி வந்து வச்சுருக்கோம். அப்போ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் 2A, லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் 2B அண்ட் லென்த் ஆஃப் 2 ஃபோசி டிஸ்டன்ஸ் வந்து 2C. ஜென்ரலாக இது வந்து ஒரு காமனாக வந்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸை வந்து கொண்டு வரக்காக இது மாதிரி வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி செமி மேஜர் அண்ட் செமி மைனர் ஆக்சிஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபோக்கஸ் ஃப்ரம் த சென்டர். சப்போஸ் ஒரு எலிப்ஸ் இது மாதிரி ஷேப்பில் இருக்குது. இப்போ மேஜர் ஆக்சிஸ் என்ன, நம்ம வந்து இது வந்து பார்ப்போம். இது மேஜர் ஆக்சிஸ் ஏபி, 2 பாயிண்ட் F1 and F2. This is the minor axis, passes through the line center of the ellipse. சென்டர் வந்து ஓன்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இது பின்னு வச்சோம், நம்ம இதையும் பி, அதே மாதிரி இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சோம். டிஸ்டன்ஸ் ஏ, இதனுடைய டிஸ்டன்ஸ் F1 and F2 வந்து F1 and F2 டிஸ்டன்ஸ் வந்து 2C. ஏபியினுடைய லென்த்து வந்து 2A அண்டு சிடியினுடைய லென்த்து வந்து 2Bன்னு வச்சோம். ரைட்டுங்களா? அப்போ மேஜர் ஆக்சிஸுக்கும் மைனர் ஆக்சிஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எதோட, டிஸ்டன்ஸ் ஆஃப் த 2 ஃபோசியினுடைய சென்டர் ஆஃப் த ஃபோக்கஸ். அப்போ பார்க்கணுன்னா இப்போ இந்த டயக்ராம் ஆற்று வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இதனுடைய லென்த்து நம்ம எப்சிலன் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் இதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா சி, அதேமாதிரி இதனுடைய லென்த்து சி, இதனுடைய ஆங்கிள் வந்து எவ்வளோ 90 டிகிரி இருக்கும். அப்போ பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம இதனுடைய லென்த்து வந்து கண்டுபிடிக்கலாம். தட் மீன்ஸ் CF2. அப்போ CF2 எப்படி இருக்கும், CF2 is equal to root of B square plus C square. அதே மாதிரி CF1 லென்த்து வந்து என்ன இருக்கும், அதே தான். பிகாஸ் ஆஃப் இதுக்கு சினா இதுக்கும் சி, இது பினா இது ஆட்டோமேட்டிக் பி. அப்போ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அப்போ என்னுடைய லென்த் என்ன, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அதே மாதிரி என்னுடைய லென்த் என்ன, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ரைட்டுங்களா? இப்போ CF1 அண்டு CF2 அதனுடைய லென்த் வந்து இருக்கும். இப்போ CF1 அண்டு CF2 நம்ம லென்த் வந்து கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இது வந்து எப்படி இருக்கும், இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ CF1 ப்ளஸ் CF2 is equal to 2 root of B square plus C square.
ரைட்டுங்களா? இது எதுக்கு ஈக்குவல்? சி எஃப்1 அண்டு சி எஃப்2 எதுக்கு இருக்குது? 2aக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ரைட்டுங்களா? 2a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2b ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். 2 கேன்சல், ஆட்டோமேட்டிக்கலி a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் b ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ரைட்டுங்களா? அந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க, டெரிவேஷன் தேவையில்லை. இப்போ என்னென்னா இதை ஸ்கொயரிங் ஆன் த போத் சைடு அப்படின்னா அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ரைட்டுங்களா? இதுதான் அப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி செமி மேஜர் அண்டு செமி மைனர் ஆக்சிஸ் அண்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோக்கஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ்க்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ ஜென்ரலாக இப்போ இதில் வந்து நம்ம சி கண்டுபிடிக்கணும்னா இதில் வந்து சி கண்டுபிடிக்கணும்னா இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா. ரைட்டுங்களா? இது வந்து நான் வச்சுக்கணும். அப்போ சென்டர் ஆஃப் த அப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செமி மேஜர் அண்ட் செமி மைனர் ஆக்சிஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த எலிப்ஸ் வந்து கண்டுபிடிச்சணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இது எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணுறது தேவையில்லை, பட் இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சில ப்ராப்ளங்கள் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ கேஸ் 1 ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் எலிப்ஸ். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செமி மேஜர் அண்ட் செமி மைனர் ஆக்சிஸுடைய அண்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோக்கஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எலிப்ஸ் வந்து ஃபார்முலா என்ன பார்த்தா சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு பார்த்தோம். இப்போ கேஸ் 1ல் இஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. சியினுடைய வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அப்போ இங்கே என்ன இருக்கும்? இப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து என்ன? சி. சப்போஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போதும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். தட் மீன்ஸ் நம்மளுக்கு ஏன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு பார்த்தோம், இதனுடைய டிஸ்டன்ஸு ஏ. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னது? நம்மளுக்கு பின்னு பார்த்தோம். அதே மாதிரி இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு பின்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்போ ஏயும் பியினுடைய வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்முக்கு வந்துடும்? இந்த எலிப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது எப்படி வந்துடும்? சர்க்கிளாக வந்து வந்துடும். அப்போ என்ன? இப்போ சி வந்து 0வாக இருந்ததுனால் அண்ட் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்முலா அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்போ சர்க்கிள் மாதிரி வந்துடுமா? அப்போ சி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் பிகம்ஸ் த சர்க்கிள். ரைட்டுங்களா? ஏ பி இது ஏ, தட் மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு பி. அதுக்கு ஒரு ரஃபாக வந்து வரைஞ்சிருக்கு. அப்போ F1 அண்ட் F2 இந்த ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட் வந்து என்னது? F1 வந்து அண்டு F2 ரெண்டு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். 0 to இது இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஏயும் பி ஈக்குவலாக இருக்கும்போது வென் சி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போதும் தி ஈக்குவேஷன் ஆஃப் த அதாவது ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி செமி மேஜர் செமி மைனர் ஆக்சிஸில் என்னுடைய வேல்யூவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயராக வந்துடும். ஆட்டோமேட்டிக்கலி தட் மீன்ஸ் டயக்ராம் ஆஃப் எலிப்ஸ் இட்ஸ் பிகம் தி சர்க்கிளாக வந்து மாறிக்கும். தட் இந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ரைட்டுங்களா? அப்போ சி ஈக்குவல் டு 0னா அது வந்து எலிப்ஸாக இருக்காது, சர்க்கிளாக வந்து மாறிடும். அதுதான் வந்து சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏவாக இருந்தால் அந்த ஃபார்முலா என்ன வரும்? சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ அப்ளை பண்ணிடணும் நான் ஏ. அப்போ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது எப்படி வரும்? பி ஸ்கொயர். இது ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல் ஆகுமா? அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? தட் மீன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. எப்போ நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? இப்போ சப்போஸ் இப்போ இது வந்து எலிப்ஸ் நம்ம வரைஞ்சோம். செமி மேஜர் ஆக்சிஸில் எப்படி வரும்? இது வந்து ஏ அண்ட் பி இந்த சென்டர், இது வந்து சி அண்டு டி, இது வந்து 1 பார்த்தோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பி, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பின்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம சி ஈக்குவல் டு ஏ. இப்போ சப்போஸ் இது வந்து F1, இது வந்து F2. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து தான் பார்த்தோம். இது சினா இதனுடைய டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் ஓ F1 ஈக்குவல் டு சினா
அண்ட் O F2 equal to C. இப்போ C equal to A வாக இருந்தால், அப்போ C equal to A வாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? சப்போஸ் இந்த சியினுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஏவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும். 4Cன்ற பாயிண்ட் வந்து இங்கே போயிடும். அதே மாதிரி இங்கே இருந்த பாயிண்ட் வந்து இங்கே போயிடும். அப்போ இது வந்து எப்படின்னு மாறிக்கிறோம்? P equal to 0. P equal to 0 மாறிடும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போதும் C equal to A வாக இருந்தால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணினா B equal to 0. அப்போ பியினுடைய வேல்யூ வந்து இதனுடைய வேல்யூ வந்து இங்கே வந்துடும். பியினுடைய வேல்யூ அப்போ சியில் வந்து இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். டின்ற பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கலி 0 வந்துடும். அப்போ இது என்ன மாறினா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு லைனாக வந்து மாறிக்கும். அண்ட் F1 அண்ட் F2 தட் இஸ் ஈக்குவல் டு இது 0, இது A, இது ஏவாக மாறிக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி F1 அண்ட் F2 வந்து 2Aவாக வந்து மாறிக்கும். தட் மீன்ஸ் லைனாக வந்து மாறிக்கணும் கேஸ் 2ல். அப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி செமி மேஜர் அண்ட் செமி மைனர் ஆக்சிஸ் அண்டு distance of the focus from the center of the ellipse in equation பார்த்தா C is equal to root of A square minus B square. இதில் ரெண்டு கேஸ். when the value of C is equal to 0, இந்த அதாவது diagram of ellipse becomes a circle கேஸ் 1ல். அதே கேஸ் 2ல் இந்த ஈக்குவேஷன் அதாவது இந்த ஈக்குவேஷன் C is equal to root of A square minus B squareல when C is equal to A என்ற வேல்யூ அப்ளை பண்ணும்போது ரைட்டுங்களா, இந்த எலிப்ஸ் பிகம் the diagram of the ellipse become the லைனாக வந்து மாறிக்கிறோம் because B is equal to 0. ரைட்டுங்களா. அப்போ இதில் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எலிப்ஸினுடைய மேஜர் மைனர் ஆக்சிஸு அதனுடைய லென்த் வந்து எப்படின்னு பார்த்தோம். அந்த லென்த்தை வச்சு ரிலேஷன்ஷிப் செமி மேஜர் ஆக்சிஸ்க்கும் செமி மைனர் ஆக்சிஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் எதை வச்சு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோக்கஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அந்த ஈக்குவேஷனை வச்சு ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணோம். C is equal to 0 அண்ட் C is equal to A வச்சு வரும்போது இந்த எலிப்ஸ் வந்து இந்த டயக்ராம் ஆஃப் எலிப்ஸ் வந்து எப்படி மாறுதுன்னு வந்து பார்த்தோம். ரைட்டுங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மேக்ஸ். நான் 9th 10th 11th 12th உடைய மேக்ஸை வந்து மேக்ஸினுடைய பேசிக் கான்செப்டை வந்து நான் வந்து வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். என்னுடைய செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9841732063. என்னுடைய நேம் வந்து செந்தில்குமார். தேங்க்யூ.